ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோனி அப்படின்னாலே சூப்பராக இருக்கும்ப்பா. ஸ்பீக்கரு சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவல், பேஸு சூப்பர் அப்படின்னு நிறையா பேர் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோனிக்கும் சவுண்டுக்கும் அவ்வளோ கனெக்ஷன் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று இல்லை, 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து மெகா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மெகா ப்ரீமியம் தான் இருக்குது. அப்படி இதில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன தான் இருக்குது? கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது நிறையாவே இருக்குது. நீங்களும் புதுசாக இதெல்லாம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மாடல் நேம் பார்த்தீங்கன்னா WF-SP800N. இது வந்து மெகா ப்ரீமியம் ரேஞ்சோட மாடல் நேம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எழுதுறதுக்கு இதுக்கப்புறம் இங்கே இடமே கிடையாது. அந்த அளவுக்கு டோட்டலாக எல்லா டீட்டெயிலுமே எல்லா லாங்குவேஜ்லேயுமே எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் இன் மலேசியா. ஸோ இது வந்து சைனீஸ் ப்ராடக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கலாம். பேக்கிங்கும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து எடுத்தோடனே கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 ஹெட்செட் வந்து கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ இது இல்லாமல் யூசர் மேனுவல் எங்கே பார்த்தாலுமே இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளே யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா அந்த இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜ் போகிறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட் இன் சைனா. இந்த கேபிள் மட்டும் மேட் இன் சைனா. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் யூசர் மேனுவல், 360 ரியாலிட்டி ஆடியோக்கான ஒரு ஃப்ரீ ட்ரையலுக்கான கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாக்ஸில் வரக்கூடிய விஷயங்கள். இதோட டிசைன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைல் மூலியமாக இவங்களோட ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம நிறைய கண்ட்ரோல்ஸ் பண்ண முடியுது. அதை தனியாக உங்ககிட்ட சொல்லாமல் நான் இதை பற்றிலாம் பேசும்போது இடையில உங்ககிட்ட சொல்லிகிட்டே வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் டிசைனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய டிசைனாக தான் இருக்குது. பட் இது வெயிட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டாக இல்லை, ரொம்ப வெயிட் லெஸ்ஸாக தான் இருக்குது. டாப்பில் சோனி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கர்வாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே வச்சிங்க அப்படின்னா இப்படி தான் வைக்கணும்னு நினச்சி வைப்பீங்க, பட் அது வந்து கீழே விழுந்துரும் நார்மலாக. ஸோ இது வந்து படுக்க வைக்கிற இந்த டைப்பில் தான் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட் லைட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்து இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் போட்டாலும் சரி, இல்லை இந்த கேஸில் இருக்கக்கூடிய இயர்ஃபோன்ஸ் சார்ஜ் ஏறுது அப்படின்னாலுமே இதில் வந்து நீங்கள் இண்டிகேட் லைட் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைப் சி போர்ட் தான். சரி ப்ரோ, இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது இந்த கேஸில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக கேஸில் பார்க்க முடியாது. பட் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் ரெண்டுமே எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அதே போல் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே ஈஸியாகவே பார்த்துக்க முடியுது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஏலியன் ஷிப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி டோட்டல் கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கொஞ்சம் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. 4 ஹோல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அங்கங்கே சின்ன சின்னதாக. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் கெஸ் பண்ணேன், அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மற்றபடி டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ஹெட்செட்டுக்கு வரலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபைலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைலாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிவ்யூ பண்ண எந்த ஒரு ஹெட்ஃபோன்லையுமே பார்க்கல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஷூ மாதிரி இருக்குது ஷேப் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைல் தான். இதில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடை வந்துட்டு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் மார்க் பண்ணி மேலே ஒரு டாட் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நார்மலாக நைட் டைமில் சரியாக வந்து கண்ணு தெரியல, அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டாப்பில் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னால ஓகே இதுதான் லெஃப்ட் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. அதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் கலரில் வந்து சின்னதாக ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்சார் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் காதில் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் காதில் தான் இது இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சென்சாரை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த சென்சார் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் காதில் வைக்கும்போது சாங் ப்ளே ஆகும், காதிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாங் வந்து பாஸ் ஆயிரும். எனக்கு வர வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா டேரெக்டாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்லேயே ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக ஆஃப் பண்ணியும் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஹெட்ஃபோனோட டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா சோனி அப்படின்றத மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கிங்காக தானே நம்ம வாங்குகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மைக் கொடுத்துருக்காங்க. மைக்கோட குவாலிட்டி கேட்டு பார்த்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. ஃபோன்லாம் பேசும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஷைனிங்காக இருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்துட்டு நமக்கு டச் பண்ணுறதுக்கான டச் கண்ட்ரோலுக்காக கொடுத்துருக்காங்க. கேஸில் போட்டிங்க அப்படின்னா
கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. செம்மையாக வந்து ஃபிட்டாக இருக்குது. அதே போல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷேப் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னேன் உங்ககிட்ட சில இடத்துல வந்து 4 ஹோல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஹோலும் இதில் இருக்கக்கூடிய மைக்குக்கான ஹோலும் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது. கீழே வந்து அந்த ஸ்பீக்கர் நம்ம காதுக்குள்ளே போகிற அவுட்புட்டும் கீழே இருக்கக்கூடிய ஹோலும் மேட்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சவுண்டு வந்து கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டு பிளாக் கலர் மார்க் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த ஆப்டிக்கல் சென்சாரும் மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்றத டீட்டெயிலாக தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இண்டிகேட் லைட் வந்து எரியுது. இப்படி எரிஞ்சது அப்படின்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். இதுவே வந்து ப்ளூ கலரில் எரியுது இல்லை எரியவே இல்லை அப்படின்னா ஃபுல் சார்ஜில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எகைன் ஹெட்செட் கையில் வந்துருச்சு. இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் அடுத்தடுத்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்செட்டில் இருக்கக்கூடிய இந்த இயர் டிப்ஸை வந்துட்டு தயவு செஞ்சு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மாற்றிடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதை நான் வந்து கேட்கும் போது எனக்கு லைட்டாக காதெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்தது. கரெக்டாக ஃபிட் ஆகாமல் கீழே விழுகிற மாதிரியான ஃபீலாக இருந்தது. இதை கரெக்டாக வந்து நான் ஒவ்வொன்றா மாற்றி பார்த்து எது நமக்கு ஃபிட் ஆகுதோ அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ ஃபிட்டாக இருக்குது. ஸோ இதை காதில் ஃபிட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு கீழே இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து இது வந்து காதில் ஃபிட் ஆகிருது. கீழே விழுந்துருமோ அப்படின்ற பதட்டமே உங்களுக்கு தேவையில்லை. பக்காவாக வந்து காதில் ஃபிட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் கவலை பண்ணணும் தேவையில்லை. சவுண்ட் கண்ட்ரோலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான டெக்னாலஜி எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஹெட்ஃபோன்லையும் வரலை. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் சவுண்ட் கண்ட்ரோல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணுறது மூலியமாக உங்கள் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கங்க. எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத இவங்களே டிடெக்ட் பண்ணுவாங்க. எந்த இடம் அப்படின்னா நீங்கள் ஒன்று உட்காந்துட்டு இருக்கலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இல்லை நடந்து போயிட்டு இருக்கலாம், இல்லை வாக்கிங் போகலாம், இல்லை ட்ராவல் வந்து ஏதாவது டிரான்ஸ்போர்ட் மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறத ஆட்டோமேட்டிக்காக இவங்களே வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் காதில் என்ன சவுண்டு கேட்கணும் அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. வால்யூம் எந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த இடத்துல டவுன் பண்ணணும், அதையும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து முடிவு பண்ணிப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். நார்மலாக வீட்டில் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா சுற்றி பெரிய லெவலில் எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. அப்படி அந்த நாய்ஸ் இருந்தாலுமே இது டோட்டலாக வந்துட்டு டிஜிட்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் மூலியமாக உங்களுக்கு காதில் எதுவுமே கேட்காம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடும். அழகாக நீங்கள் சாங்கை மட்டும் கேட்டுகிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு கீழே வந்து ஆம்பியன்ட் சவுண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நாய்ஸ் கேன்சலிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் வந்துட்டு மற்றவங்க பேசுகிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக கேட்கும் அப்படின்றாங்க. அப்படியே லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து நல்லாவே டார்க்காக இருக்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில் என்ன நடக்குது அப்படின்றத உங்களால் ஈஸியாக வந்து கேட்க முடியும். இந்த கேட்குறதும் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வெளியில் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம காதில் கேட்காது. ஒரு நம்ம வந்து ஃபோனில் பேசினா எப்படி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி வந்துட்டு டோட்டலாக எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அந்த வாய்ஸை மட்டும் தான் கேட்க வைப்பாங்க. இல்லை ப்ரோ ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கான், அவன் பேசுகிறது எனக்கு நல்லா கிளியராக கேட்கணும், வேறு எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேறு எந்த சவுண்டுமே உங்களுக்கு கேட்காது. அவன் என்ன பேசுகிறானோ அதை மட்டும் நீங்கள் கிளியராக கேட்டுக்க முடியும். இதுக்கப்புறம் அட்வான்ஸான ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய டச் கண்ட்ரோல். இந்த டச் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமைஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு அப்படின்னும் போது வால்யூம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த சாங் சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை அது அப்படியே டோட்டலாக நான் லெஃப்ட் சைடு மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் லெஃப்ட் சைடு மாற்றிக்க முடியும், ரைட் சைடு மாற்றிக்க முடியும். இல்லை எனக்கு டோட்டலாக வந்துட்டு இந்த நாய்ஸ் கேன்சலேஷனில் நான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து நான் லெஃப்ட் சைடு வச்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சுக்க முடியும். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்கனால ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசுகிறத நம்மளால சரியாக கேட்க முடியாது. ஒவ்வொரு தாட்டி காதிலேருந்து எடுத்துகிட்டு என்ன சொன்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட் சைடை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே டோட்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கேட்கும். ஈஸியாக நீங்கள் ஒரு சவுண்டு கேட்டாலும் கூட தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் காதில் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயும் போல உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்கனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை அலெக்ஸா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சிரியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலே இதில் வந்து பண்ண மாட்டோம். பட் டிஃபால்ட்டாக அந்த பக்கம் வால்யூம் கண்ட்ரோல் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து டபுள் டேப் பண்ண அப்படின்னா சாங் சேஞ்ச் ஆகணும், சிங்கிள் டேப் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் சாங் போகணும் அப்படின்றத கூட இன்னும் வந்து இன்டெப்த்தாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு காஸ்ட்லியான இயர்பட்ஸ் வாங்குகிறோம், திடீர்னு நாளைக்கே வேற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஓல்ட் ஆயிருமே அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்பவே அட்வான்ஸான
360 ரியாலிட்டி ஆடியோ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ இல்லாட்டியும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நீங்கள் எப்படி 5.1 7.1 ஹோம் தேட்டர்லாம் கேட்குறீங்களோ அதே மாதிரியான உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்டை வந்து இந்த 2 ஸ்பீக்கரை வச்சு அவங்களால கொண்டு வர முடியும். ஸோ நார்மலாக ஃப்ரண்ட்லேருந்து வந்தால் ஃப்ரண்ட்லேருந்து வர சவுண்டு, பேக்லேருந்து வர சவுண்டு, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரித்து கொடுக்க முடியும் அவங்களால. இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஆப்லேயே சின்ன செட்டப் பண்ண சொல்கிறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. என்னன்னா நம்மளோட லெஃப்ட் சைடு காதை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் ரைட் சைடு காதை வந்து ஃபோட்டோ எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கிற ஃபோட்டோலாம் வச்சு நம்ம காது எந்த அளவுக்கு வந்து டிசைன் இருக்குது அப்படின்றதையே அனலைசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் அவுட்புட்டை வந்து நம்ம காதுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணால் தான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு பே பண்ணி கேட்குற அளவுக்கு தமிழ் சாங்ஸும் அதில் எதுவும் கிடையாது. இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த ஹெட்ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் 1-2 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹைலைட்டாக வரும். இப்போ எப்படி நம்ம வந்து டால்பி அட்மோஸ் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி வரும்போது இந்த ஹெட்ஃபோன்ஸ் அப்பையும் அட்வான்ஸாகவே இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா IP55 சப்போர்ட்டோட தான் வருது. ஸோ இதனால் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் சரி, உங்கள் வேர்வை பட்டாலும் சரி, மழை பெஞ்சு தண்ணி பட்டாலும் சரி, நீங்கள் கவலைப்படணுன்னே தேவையில்லை, பக்காவாக வேலை செய்யும். ஸோ எப்படி வேலை செஞ்சுச்சுன்னு நீங்களே லைவாக பார்த்துருப்பீங்க. சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சூப்பரான விஷயம் எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படின்றது தான். இந்த சார்ஜ் நிற்கிறதே வந்துட்டு நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பிரிக்க முடியுது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேஸில் போட்டு இந்த டிவைஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது காதில் எடுத்து மாட்டினீங்க அப்படின்னா கண்டினியூவாக 9 மணி நேரம் உங்களால் கேட்க முடியும். 9 மணி நேரம் கேட்டால் என் காது போயிரும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 9 மணி நேரம் கண்டினியூவாக கேட்கலாம். அதே போல் இந்த சார்ஜிங் கேஸை யூஸ் பண்ணி இன்னொரு தாட்டி நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒரு தாட்டி தான் பண்ண முடியும். அப்படி ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு 9 மணி நேரம் உங்களால் கேட்க முடியும். டோட்டலாக இந்த கேஸை யூஸ் பண்ணி 18 மணி நேரம் உங்களால் கண்டினியூவாக கேட்க முடியும். 18 மணி நேரம் தானா அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை. ரீசன், நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா 18 மணி நேரம். அதுவே நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 மணி நேரம் கேட்க முடியும். டோட்டலாக இந்த கேஸோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 26 மணி நேரம் உங்களால் கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியும். ரியலாகவே நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் 26 ஹவர்ஸ் அப்படின்றது ரியலாகவே ஒரு சூப்பரான விஷயம் தான். நெக்ஸ்ட் இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ளூடூத் 5 சப்போர்ட்டோட இருக்குது. எல்லாத்துலேயும் தானே இருக்குது. ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் சைடை வந்து காதில் எடுத்து மாட்டுறீங்க, ரைட் சைடையும் மாட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கு மொபைல்லேருந்து வரக்கூடிய அந்த டேட்டா, சவுண்ட், மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு ரைட்டில் வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ, உங்களுக்கு வந்து அந்த லோ லேட்டன்சி இந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு டிவைஸில் இருந்து வரக்கூடிய சவுண்டு லெஃப்ட்லேயும் வரும், ரைட்லேயும் வரும். சிக்னல் ரெண்டுலேயுமே வந்து தனித்தனியான அவுட்புட் வரும். சப்போஸ் நீங்கள் லெஃப்ட் சைடில் கேட்குறீங்க அப்படின்னும் போது ரைட் சைடை கூட நீங்கள் பாக்ஸில் போடலாம். ரைட் சைடை கேட்குறீங்க அப்படின்னும் போது லெஃப்ட் சைடையும் நீங்கள் வந்து பாக்ஸில் போடலாம். ஸோ இதுக்காக கனெக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஏன்னா தனித்தனியாக தானே கனெக்ட் ஆகுது. இதனால சவுண்டோட அக்யூரசியும் லோ லேட்டன்சி ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது கூட நான் ரெகுலராக கேமுமே இதில் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது? இங்கேயுமே கஸ்டமைஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலைசர் வந்து நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுலேயே டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஸ் அதிகமாக வேணும்னாலும் பேஸ் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு ட்ரிபிளும் பேஸும் சேர்ந்து வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்லை கஸ்டமைஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக மாட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு கேட்டிங்க அப்படின்னா பேஸ் லெவலுக்கு சோனி சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கனால அந்த செப்பரேஷன் எல்லாமே மிக்ஸ்அப் ஆகி உங்களுக்கு பக்காவான ஒரு ப்ரீமியம் லெவல் சவுண்ட் அவுட்புட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை தவிர இதோட ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ப்ரீமியம்லேயும் இது வந்து மெகா ப்ரீமியம். ஏற்கனவே அந்த ப்ரீமியம் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெட்செட் வந்து 9000 இந்த ரேஞ்சில் வந்து வருது. இந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 18,600 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து அமேசான்லேயே சேல் பண்ணுறாங்க. இவங்களோட வெப்சைட்லேயும் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரிஜினல் லிங்க் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் டீட்டெயில் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே கிளியராக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.